சென்னை போரூர் குன்றத்தூர் சாலையில் உள்ள மவுலிவாக்கம் பகுதியில் அதிகாலை முதலே சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயஹரிஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. இந்த போரூர் குன்றத்தூர் சாலையில் மவுலிவாக்கம் அருகே இது போன்று சட்டவிரோத மது விற்பனையில் இவர்கள் ஈடுபட்டு வருவது இந்த பகுதிவாசிகள் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த போரூர் குன்றத்தூர் சாலையில் அமைந்துள்ள இந்த பார் ஒன்றில் அதிகாலை முதல் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் புகார் தெரிவித்து வருகின்றனர். மவுலிவாக்கம் பகுதியில் அரசு அனுமதி பெற்ற நேரத்தை விட மற்ற நேரங்களிலும் குறிப்பாக அதிகாலை முதலே இந்த சட்டவிரோத மது விற்பனையில் இவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த இவர்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது தனியாக ஒரு அறை போன்ற அமைப்பு வைத்து அதற்கு தனியாக கேட்டுகள் அமைத்தும் அதனுள் அமர்ந்து யாருக்கும் தெரியாதவரை காலை முதலே இவர்கள் கும்பலாக வந்து இந்த பகுதியில் மது விற்பனையில் ஈடுபடுவதும் அதனை மதுப்பிரியர்கள் வாங்கி செல்வதும் ஒரு தொடர்கதையாக இந்த பகுதியில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். மேலும் 100 முதல் 300 ரூபாய் வரை இவர்கள் கூடுதல் விலைக்கு மது விற்பனையில் அந்த பார் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதும் மது குடிக்க வரும் குடிமக்களுக்கு இந்த பகுதியில் பிரதான சாலையிலே காலை நேரங்களிலே பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய பிரதான சாலையிலேயே இந்த வாகனங்களை விட்டு வருவதாகவும் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவித்து வருவதாகவும் இவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் வாகன நெரிசல் மிகுந்த இந்த பகுதியில் இது போன்று சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுவதும் இது மது குடிக்கவர்களின் சாலையிலேயே வாகனங்களை விட்டு செல்வதாலும் இந்த பகுதிவாசிகள் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவித்து வருவதும் தொடர்காக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை தடுத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த பகுதிவாசிகள் கோரிக்கையாக விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ்.